மக்கள் வந்து சொல்லுங்கய்யா. ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதாவது செயல் திட்டங்கள் இருக்கு? ஐயா, மக்கள் எதையுமே ஆர்வமாக செய்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஊக்கம் கொடுக்க முடியுமா? அதுக்கு நம்ம செலவினங்களில் நம்ம இப்போ பட்ஜெட்டுன்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செலவினங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கணுங்க. 1% 2% ஒதுக்குனா கூட அவங்கள பாராட்டுறதுக்கு, பரிசு தர்றதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு நம்ம செலவு பண்ணோம்னாக்கா, அவங்கள ஊக்குவிச்சோம்னாக்கா, அவங்க எதையுமே ஆர்வமாக செய்வாங்க. அரசாங்கத்துக்காகவும், தன்னோட நலனுக்காகவும், தன்னை சுற்றியவர்களோட நலனுக்காகவும், இந்த உலக நலனுக்காகவும் செய்வாங்க. ஐயா, அப்படியே அந்த நாடோடிகளை பற்றி. ஆமாங்க. நம்ம எல்லாருமே நாடோடிகள் தாங்க. அப்படியே அங்கங்கே வந்து தங்கி நம்ம இருந்துட்டோம். இன்னமும் நம்மளோட மூதாதையர் பழக்கம் மாறாமல் இருக்கிறவங்க நாடோடிகளாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாடோடிகள் பழங்குடியினர்லாம் நிறையா இருக்காங்கய்யா. அவங்களுக்கெல்லாம் நம்ம பொருளாதாரம் மேம்படுத்துறதுக்கு ஒரு 100 ரேஷன் கடை அல்லது ஒரு 1000 ரேஷன் கடை இருக்கிறவங்க அல்லது 1000 குடும்பமாக இருக்கிறவங்கள வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை அவங்களுக்குன்னு ஒதுக்கணுங்க. அப்போ 1000 குடும்பத்தை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஒரு 50 கோடியோ 100 கோடியோ டெபாசிட் பண்ணி அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தணுங்க. அதுபோக எந்த நாட்டிலேருந்து அகதிகள் வந்தாலும் அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக குடியுரிமை தரணுங்க. இது கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லாமே இப்போ நம்மளே இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளே நாளைக்கு அகதிகளாக வெளி நாடுகளுக்கு போனால் கூட நமக்கு குடியுரிமை அந்த நாட்டுக்காரவங்க தரணும். அதே மாதிரி நம்ம எங்கேருந்து உலகத்துலேருந்து யார் வந்தாலும் நம்ம குடியுரிமை அவங்களுக்கு தந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்குரிய உரிமையை நம்ம உறுதிப்படுத்தணுங்க.